ப்ரோ அந்த வீடியோவில் வாய்ஸ் ரெக்கார்டு வரல. இதில் வரும் ப்ரோ. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிஎஸ் ரேங்க்கு மேலே டிஜெட் எஃப்எம்ஐ 2026 ஸ்ப்ரிங் அந்த இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போட்டிருப்பாங்க மேட்ச்சு ரிஜிஸ்டர் பே பண்ணிடுங்க 15ஆந்தேதி. இது ரிஜிஸ்டர் வந்து பே ஓப்பன் பண்ணிட்டாங்க. திருப்பி மொத்தம் 12 மேட்ச்சு. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு முடிஞ்சிடும். மொத்தமே 12 மேட்ச் தான். நார்மல் பிஆர் மேட்ச்சு தான். அந்த டைமிங்கில் அந்த ஸ்குவாடு போய் விளாடணும். அந்த இது ஓப்பன் ஆகிடும், அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். நம்ம எப்படி இந்த கில்டு வாரு அந்த ஹெட்ஷாட்டு இதெல்லாம் ஓப்பன் ஆகுதுல சிஎஸ் ரேங்க், அது மாதிரி இது ஒரு ஒன்று வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிவார்டு கொடுத்தாங்க பாருங்கள். ரிவார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல தெரிஞ்சிடும். மொத்தம் 50,000 டைமண்டு பிரித்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் 50,000, செகண்ட் ப்ளேஸ் 30,000, தேர்ட் ப்ளேஸ் 10,000. பார்ட்டிசிபெண்ட் இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து இந்த ஸ்குவாடில் போய்ட்டு க்ரியேட் கொடுங்க. க்ரியேட் கொடுத்துட்டு இந்த ஸ்குவாட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பரு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 பேர்த்த இன்வைட் பண்ணுற மாதிரி காமிக்கும். இன்வைட் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதில் நீங்கள் வந்துடுவீங்க. அடுத்து இப்போயே க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்குவாட் ரெடி பண்ணுங்க. போன மேட்ச்சில் போய்ட்டு முடிஞ்சளவு கில் அடிங்க மக்களே. கில்லு அப்புறம் போயா போடணும், அதான் மேட்ரு. சும்மா சர்வை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்லாம் ஏறாது. சும்மா நல்லா ஜாலியாக விளாடுங்க. வேறு என்ன, அவ்வளோதான். பார்த்துக்கங்க அந்த இதை. அதை பார்த்து ஜாயின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நான் போடுறேன், நான் க்ரியேட் பண்ணிட்டு வேணுன்னா நான் உங்களை அப்படியே கொடுத்தேன்னா ஜாயின் பண்ணிடுவேங்க. பார்த்துக்கங்க. ஓகேவா? வேறு இதுலேயே போட்டிருக்காங்க 12 மணிலேருந்து 22, அதான் 10 மணி வரைக்கும் நடக்கும். அடுத்து இந்த ரூல்ஸ் பார்த்துங்க. மினிமம் 40 லெவலு. அப்புறம் வந்துட்டு குரூப் ஸ்டேஜ் 38 பேர் தான் 38 டீம் தான் செலக்ட் பண்ணுவாங்க பாயிண்ட்டை பொறுத்து. அடுத்து ஈச் டீமு 12 கேமு 8 இது. ஆனால் 12 மேட்ச்சில் 8 மேட்ச் வின் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டுருக்காங்க, பார்த்துக்கங்க. அடுத்து 16 வயசு மேலே இருக்கணும்லாம் தேவையில்ல. அடுத்து இதுதான் முக்கியம் மக்களே. ஃபஸ்ட் ப்ளேஸ் 12 பாயிண்ட்டு, செகண்ட் ப்ளேஸ் 9 பாயிண்ட்டு, அடுத்து தேர்டு 8. அடுத்த மினிமம் வந்து ஒரு கில் அடிச்சிங்கனாலே அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு கில்லாச்சும் அடிச்சிருங்க. இதெல்லாம் ப்ளேஸ்மெண்ட்டு. ஓகேவா? பார்த்துக்கங்க. 3 பாயிண்ட் பர் பிளேயர் லிவிங். ஓகே, எல்லா மேப்பும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லா மேப்பும் வேணால் பேசாமல் பிஆர் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நல்லது. வேறு மேப் போனீங்கன்னா புதுசாக போய் நல்லா இருக்காது.